இன்னைக்கு ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி புறையோடி போயிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேவா? இந்த டைம்ல லா அண்ட் ஆர்டர் டைட்டன் பண்ணி முடிஞ்ச அளவு கொண்டு வந்து 140+ கேசஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கிறது வந்து என்ன சொல்ற ரொம்ப கஷ்டம். இதை அச்சீவ் பண்ணதே பெரிய விஷயம். இருக்கிற டீம் வச்சு அதை பண்ணியிருக்காங்க. மோரோவர் வந்து போக 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 இது அப்படியே குறைஞ்சிடும், கிராஜுவலா குறைஞ்சிடும். முடிஞ்ச அளவு 0 கொண்டு வரதான் டார்கெட். முடிஞ்ச அளவு இல்ல 0க்கு கொண்டு வரணும். இதுதான் வந்து முதல்வர் விஜயோட டார்கெட். அதை அவர் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாரு. அதுக்கு நம்ம எல்லாம் கூட நின்று துணை நின்று இதை பூஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ட்ரக்குக்கு எதிராக வந்து பேசிட்டே இருப்போம். வில் கீப் வாய்ஸிங் அவுட். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஃபிளாக் பண்ணுங்க, அவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன வேணா என்னென்ன நல்ல முயற்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு, நேரா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுங்க. இப்பெல்லாம் மக்களை தேடி வருது கவர்மெண்ட். பட்டாலாம் நிலப்பட்டாலாம் வந்து மக்கள் மேல அக்கறை உள்ள சொந்த கவர்மெண்ட். நிலப்பட்டாவே வாங்குறதுக்கு காசை கொடுத்தும் நிலப்பட்டா வராம இருந்ததெல்லாம், ஹோல்டுல இருந்ததெல்லாம் இன்னைக்கு வீடு தேடி போஸ்ட்ல வந்துருச்சான். நான் போய் வாங்கலாம்னு பார்த்தா அதுவே வீடு தேடி போஸ்ட்டுக்கு வந்துருச்சு. பெண்டிங்ல இருந்ததெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்குதான் அவர் டைம் கேட்டாரு. நான் நேத்து பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். இப்ப தாவேகா பண்ணிட்டு இருக்கிறது திமுக ஏற்படுத்திட்டு வச்சுட்டு போன டேமேஜை கண்ட்ரோல் பண்றது. டேமேஜ் கண்ட்ரோல் ஃபேஸ்ல தான் நம்ம இருக்கோம். இன்னும் நம்மளோட ஒரிஜினல் கவர்மெண்ட்டே இன்னும் நம்ம ஸ்டார்டே பண்ணல. ஒரிஜினல் ரூலிங் நம்மளுடைய விஷனை வந்து இன்னும் செயல்படுத்தவே ஆரம்பிக்கல. ஏற்படுத்தி போனது. இப்ப நீங்க புது வீட்டுக்குள்ள குடி போறீங்க, அந்த பழைய வீட்டுக்காரன் போட்டு வச்சுட்ட குப்பையை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது வரைக்கும் பண்ணதே அதுதான். அதுக்கே மக்கள் கிட்ட இவ்வளவு வரவேற்பு. இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எப்படி அதை பராமரிச்சு அந்த வீட்டை வந்து எவ்வளவு அழகா பாத்துக்க போறோங்கிறது அடுத்த 5 வருஷத்துல மக்கள் டெஃபினட்டா பார்ப்பாங்க. நம்ம பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க, கவலையே பட வேணாம் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ சிங்கப்பெண் சிறப்பு படைக்கு வந்து அது ப்ரோ. அதான் கூட வந்து இன்னொன்னு வந்து பாருங்கெல்லாம் க்ளோஸ் ஆகுது. 2000 சில்லற பாருங்க. ஆமா, அவங்களுக்கு வேற இது இந்த இது ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணமகிழ் மன்றத்துக்கு எல்லாம் கூட அது வந்து அது கூட வந்து கிட்டத்தட்ட வந்து 15% ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு தானே வாங்குறது வந்து நல்ல விஷயம் தானே. நீங்க ரெக்ரியேஷனல் கிளப்ங்கிறப்ப என்ன பண்றீங்க? பார் தான். அதுக்கெல்லாம் ரேட் ஏசி பார் 2000 சில்லற க்ளோஸ் ஆகுது. அது இல்லாம மணமகள் மன்றம் வந்து 15,000ல இருந்து 30,000 ஹைக் ஆயிருக்கு. அதுக்கு வந்து ப்ரோ அதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. 11 to 11 தான் நீங்க சொல்றீங்க. எல்லாமே கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் நான் இன்னைக்கு பார்த்தேன் ஒரு 11 to 11 இதுல. அதுக்கு பக்கத்தால வந்து ஒரு டாஸ்மாக் இருந்துச்சு, அதை வந்து பூஸ்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்தால வந்து ஒரு 11 to 11 இருக்கு. அதுல முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்கேன் மெம்பர்ஷிப் ஒன்லி அப்படின்ட்டு. அந்த மெம்பர்ஷிப் ஒன்லிங்கிறது கடந்த 10 வருஷமா கிடையாது. ஓகேவா? எங்க ஊர்ல 15 கிலோமீட்டருக்குள்ள எலெக்ஷன் வந்து எனக்கு நல்லா நவம்பருக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்றோம். அந்த அன்னைக்கு காலையில திடீர்னு நைட்டு நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அந்த கேண்டிடேட் வீட்ல இருந்து இப்படி வரோம். பார்த்தா ஒரு ஒரு 200 மீட்டர் தாண்டி பார்த்தா ஒரு 11 to 11 ஓப்பன் பண்றாங்க புதுசா. என்னடா திடீர்னு இங்க 11 to 11 ஓப்பன் பண்ணிட்டானுங்களான்ட்டு அதை விசாரிச்சு பார்த்தா 2 கோடி ரூபா வாங்கி அந்த 11 to 11க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கானுங்க. 2 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுங்க கண்ட இடத்துல கண்ட மணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது எல்லாமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல உன்னிமேல்தான் எடுக்க போறாங்க. எடுத்து எல்லாத்தையும் அதையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. எவனெல்லாம் வந்து 11 to 11 எல்லாம் வந்தா சர்வ் பண்ணணும், நீங்க வந்து செல் பண்ணக்கூடாது. அதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க பாட்டிலாம் வந்து வெளியே அவனுக்கு கொடுக்க கூடாது. உள்ள இருந்துதான் அவன் குடிக்கணும். அந்த உள்ள இருந்து குடிக்கிறவனும் மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க மட்டும்தான் குடிக்கணும். சும்மா வரவும் போறவன் எல்லாம் போய் அதுல உள்ள உட்காந்து குடிக்க முடியாது. அதை மீறினானுங்கன்னா அவங்களோட 11 to 11 பார் லைசன்ஸை கேன்சல் பண்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அது நடக்கும். நடக்கும்போது ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல 2 எண்ணத்தையெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு உண்மையுமே வந்து நம்ம பார்ப்போம் பாருங்களேன். அந்த மதுவிலக்குத்துறை அதுலயும் வந்து முறைகேடு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நிறைய பார் ஓபன் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய அந்த இது மாநகராட்சி டெண்டரும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதெல்லாம் தான் இதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அதுதான் ப்ரோ. இது வந்து என்னன்னா, இப்போ மதுவிலக்குத்துறை எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து அந்த எம்ஆர்பிக்குள்ளார ஒண்ணு கொண்டு வரணும். பாட்டில ரீகலெக்ட் பண்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதையெல்லாம் செயல்முறைப்படுத்தணும். அதையெல்லாம் வந்து கரெக்டா ப்ரொசீஜர்ல வரணும். அது இல்லாம வந்து அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி பிரச்சனை இருக்கு. அங்க எம்ப்ளாயிஸோட நிறைய இஷ்யூ இருக்கு.
அது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அந்த எல்லா கரண்ட் பில்லையுமே சென்ட்ரலைஸ்டு பண்ண போறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டம் இருக்கிறதுனால இத வந்து நெக்ஸ்ட் எடுத்து அடிக்கலாங்கிற இதுல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க பாருங்களேன். அதை அடிக்கும் போது இவனை உன்னி கதருவானுங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் இவனுக்கு கட்சிக்காரங்க தான் அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பானுங்க பார் எல்லாம். இதெல்லாம் எடுத்து வச்சு போட்டு புழக்கும் போது உன்னிமே இவனுங்களோட கதறல் நிறைய இருக்கும். ஏன்னா இவனுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஊழல், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கண்டகோலம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானுங்க. அது யாராலையுமே சிம்பிளா சொல்ல போனா யாருமே வந்து ஒரு யோசிச்சா இவ்வளவு பண்ணிருக்கீங்களாடா, இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவனை அடிச்ச கொள்ளையெல்லாம் வந்து ஒரு ஒரு 3 BHK ரூம் ஃபுல்லா காசு சேர்த்துக்கலாம். அந்த காசு வச்சு என்ன பண்ண போறீங்க? எத்தனை தலைமுறைக்கு நீங்க நின்று இது பண்ணி இருப்பீங்க? ஒரு கேவலமான ஒரு இது. நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி மக்களோட இதுல இருந்து வரிப்பணத்துல இருந்து இவ்வளவு ஆட்டை போட்டு மக்களை மேலும் 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 அவங்க வந்து ஏழ்மையிலேயே தள்ளுறீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேரு வந்து திராவிட ஆட்சினா அந்த திராவிட ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை. நான் இப்போ சொல்றேன், ஒரு தலைக்காக ஒரு தொண்டனா சொல்றேன், எங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாறு என்ன இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக வரல. எதிர்காலம் என்னன்னா, எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் திமுக வராதுடா. நீங்க கனவுலையும் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அடுத்த தடவை நீங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காடுறீங்களாங்கிறதே நாங்க நடத்துற ஆட்சியில தான்டா உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து சிஎம் சீட்டுக்கெல்லாம் நீங்க கனவுலையும் நினைச்சு பார்க்காதீங்க. அடுத்த வருஷம் நீங்க போட்டி போடுறது எதுக்குன்னா எதிர்கட்சி வரிசையில வரணும்னு தான் நீங்க போட்டி போடணும். ரொம்ப தவறான செயல் ப்ரோ. உதயநிதி நம்பி எல்லாம் நீங்க வந்து அடுத்த வாட்டி வந்து எதிர்கட்சி தலைவர்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான செயல். இல்ல, உண்மையை சொல்ல போனா நான் யாரே இருந்தா நான் மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு இதுலதான் அவனுக்கு தப்பிச்சானுங்க. ஒரு ஓட் பேங்க்னாலதான் அவனுக்கு தப்பிச்சானுங்க. அந்த ரெண்டு கான்ஸ்டிட்யூன்சி வந்து சென்னையில தப்பிச்சது ஒரே ஒரு ஓட் பேங்க்னாலதான். உண்மை. அது யாருக்கா இருந்தாலும் அதை அந்த இதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அது மட்டும் கரெக்டா அவங்களுக்கு போகாம இருந்திருந்தா நம்ம இந்த 2 எண்ணத்தை அடிச்சிருந்தோம்னா, 2 வேணாம் சேப்பாக்கத்துக்கு மட்டும் அடிச்சிருந்தோம்னா, கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல கலைஞர் குடும்பத்தையே கருவறுத்த ஒரு ஹிஸ்டரி வந்து வரலாற்றுல பிடிச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் அடுத்த தடவை இது செஞ்சிருக்கும். அப்பனே மைனே 2 இடத்தையுமே அவங்களே செஞ்சுப்பாங்க. நம்ம செய்யணும்னு இல்லை, நம்ம நல்லது மட்டும் செஞ்சா போதும், அது அவங்க மக்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா உண்மை அது நடந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 12 13 ரவுண்ட் எல்லாம் லீட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அவன் சின்ன தஜி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அதுதான் உண்மை. யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும். ப்ரோ கேக்குதா? இல்ல, எனக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு. எனக்கு தான் வந்தேன். பேடாஸ் வாங்க, வெல்கம். சொல்லுங்க பேடாஸ். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தது. ஆமா, ஆக்சுவலி அது வந்து எனக்கு எக்ஸாம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் ட்விட்டர்ல நான் அப்பப்போ ஆக்டிவா இருந்தேன். பட் ஹார்ட்லி இட் வுட் பி லைக் ஃபார் 5 minutes a day, அவ்வளவுதான். பிகாஸ் எக்ஸாம் கொஞ்சம் அத மேல பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுன்னு இருந்தாங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாச்சு. இப்போ நான் எல்லாம் ஃப்ரீ, ஃபுல் ஃபெஜ் ஃப்ரீ. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ இந்த வேர்ல்ட் கப் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அது பார்த்து நான் ஜாலியா இருக்கேன். ஆமா, அங்க அதான் சென்சேஷனல் போகுது. சரி, அங்க தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அங்க எப்படி இருக்கு உங்க ஸ்டேட்ல எல்லாம்? எப்படி ஹவுஸ் இட் கோயிங்? என் ஸ்டேட் தமிழ்நாடு தான் ப்ரோ. இல்ல உங்க பிளேஸ்ல, சாரி ஸ்டேட்ன்ட்டு, உங்க ஊர்ல எங்க ஊர்ல ஜாலியா தான் இருக்கு. நான் இப்போ சென்னையில இருக்கிறேன். ஒரு மேபி ஆஃப்டர் 2 weeks நான் நேட்டிவ்க்கு போறேன். பிகாஸ் ஒரே ஒரு பேக்லாக் எக்ஸாம் இருக்கு, அது எழுதிட்டு நான் போகணும். ஓகே ஓகே. அது வேற இந்த சப்ஜெக்ட் ப்ரோ, இந்த யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ், இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட வச்சு நம்மள டார்ச்சர் பண்றாங்க ப்ரோ. இந்த சப்ஜெக்ட் உங்க நேட்டிவ் எது?
என் நேட்டிவ் இந்த வெள்ளூர் பக்கம் ப்ரோ, இந்த ஆந்திரா ஓகே பார்டர் ஓகே. கிட்ட. அதுதான் கேட்டேன். உங்க இது உங்க உங்க ஸ்லாங் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இல்ல இன்னொருத்தர் ஆமா ஆமா வருவாரா அங்க ஆந்திரால இருந்தே ஒருத்தர் வருவாரு, நான் அவரையும் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் உங்க ஸ்டேட்டுன்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்புறம் தான் இல்ல யோசிச்சேன், இல்ல இவர் தானே தமிழ்நாடு அப்படின்னு தான், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே ஊரெல்லாம் தமிழ்நாடு தான், பட் கொஞ்சம் அந்த பார்டர் பக்கம் அவ்வளவுதான். ஒரு ஓகே நம்ம ஓகே. ஊர் வந்து ஆந்திரா பார்டர் கிட்ட ஒரு 4-5 என்ன கிலோமீட்டர் பார்டர்ல இருக்கும். இருக்கீங்க, ஆந்திரால என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கு, இல்ல ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்ல ப்ரோ பாருங்க, ஆந்திரால எல்லாம் அப்படியே ஃபுல் ஃபயர் விடுறாங்க ப்ரோ தளபதிகள்லாம். பிகாஸ் அவங்க அவங்க ஸ்டேட்ல அவங்க பார்க்காதது நம்ம பக்கத்து ஸ்டேட், நேபரிங் ஸ்டேட் ஆனா நம்ம நாட்டுல வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்க டெஃபினட்டா அவங்க அவங்க எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா, இது பவன் கல்யாண அடிக்கிற அளவுக்கு நம்ம தளபதியை செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து அதான் நாங்க வந்து முன்ன இருந்தே கம்பேர் பண்ணக்கூடாது பவன் கல்யாணம் தான் சொல்லிட்டே இருப்போம். ம். ஆனா வந்து அதான் அவரே வந்து ஆனா வந்துட்டு பேசினாரு ஒரு மேடையில வந்துட்டு, நான்லாம் ஒண்ணுமே இல்ல, இவரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டாரு, நம்ம தான் ரொம்ப சின்னதா பண்ணிட்டோம் போலன்னா சொல்லிட்டு இருந்தாரு ரீசெண்டா ஏதோ ஒரு ஸ்டேஜ் நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே. சோ பட் அதான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு என்ன தோணுதுன்னா, தளபதி வந்து சும்மா ஸ்டார்டம்னால ஜெயிச்சிட்டாரு, அதனால நிறைய பேர் வந்து அங்க மாசா விடுறாங்க. இவர் எப்படி ஜெயிச்சாரா? இல்ல இவர் எப்படி ஜெயிச்சாரா? இவர் ஜெயிச்சாரா? ப்ரோ இவரு ஒண்ணுமே ஜெயிக்க பண்ணல எவ்வளவு ப்ரோ, நாள் ஒரு ஆச்சு? பேசினா இருப்பாரு ப்ரோ இவருக்கு பவன் கல்யாண். ப்ரோ நம்ம வைத்தறிச்சல்ல தளபதி பேசினா வந்து ப்ரோ பவன் கல்யாண். சரி. ஏய் இருக்குல்லடா அது, நீங்க வந்து அப்புறம் இங்க ஜலஸ் ஜெயிச்சதுக்கு தான் அவங்க பேசினது ஆளுங்களே அவனை அப்படிதான் பார்த்து இருந்தது. கழிச்சா இல்லடா அது. அதான் சொல்றேன், நீங்க பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு சிஎம் ஆயிட்டாருங்கிறத வந்து சொந்த ஊர் மக்களே வந்து அடிச்சா அப்புறம் வயிற்றுச்சல் லைட்டா வரும் தானே, அது நேச்சுரல் தானே. ஒரு பாவம், அதாவது இல்ல நம்மளோட கீழே ப்ரோ ஒரு இருக்கிறவங்க நிமிஷம் நீங்க கஷ்டப்படுறவங்கள யோசிச்சு வந்து பாருங்க, நம்ம இது துன்புறுத்த கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம், நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பவன் கல்யாணம் அடிக்கிறதுக்குன்னே ஒரு ஜீவன் இருக்கு, சித்து கொஞ்சம் மேல கூட்டுவாங்க. ஆமா, இது சிட் ப்ரோக்கு கொஞ்சம் ஸ்பீக்கரை கொடுங்க. வெயிட் அப்ப நான் யாரு? பவன் நம்ம எல்லாம் ஊரே அடிக்கும், நானும் அடிப்பேன். ஏய் நீங்களா அடிக்க, நீ அலெக்ஸ் எலிவேட்டர் bro. இல்ல ப்ரோ, இல்ல நான் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் இந்த மாதிரிலாம் சண்டை வந்து நான் போடுறது இல்ல. ஆனா எலெக்ஷன் முடிய நான் ஒரே ஒரு ட்வீட் போட்டேன், இந்த சமுத்திரகனி போட்டு ஊரு சபன் பாக்குறேன் இல்ல மொத்த பேரையும் அடிச்சு விட்டுருவேன். ஏன் போட்டேன்னா அது இல்ல அது கேப்ஷன் தெளிவா போட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 5% வாங்கினவனை கூட்டணும் வந்து நீங்க தளபதி கூட கம்பேர் பண்றது எரிச்ச மயிராகுதுன்னு போட்டேன். அதான் உண்மை தான் ப்ரோ பவன் கல்யாண் எங்க, தளபதி எங்க ப்ரோ? அதுதான் ப்ரோ. நீங்க எனக்கு இரிட்டேட் ஆகும் ப்ரோ. எலெக்ஷன் இல்ல முன்னாடி இப்போ நீங்க அவங்க ஊருக்கே போனீங்கன்னா அவங்க மக்களே அவங்களே அடிப்பாங்க தளபதியை வச்சு. அந்த அளவுக்கு இதுல இல்ல அவர் இல்ல வந்து ப்ரோ, இம்பாக்ட் கிரியேட் இல்ல பண்ணிட்டாரு. 108 சீட் வாங்கிட்டு இவனுங்க நம்மள கேக்குறானுங்க. அங்க ஒரு சீட் வாங்கிட்டு அவன் கூட்டம் வந்துச்சு மயிர் வந்துருச்சுன்னு பவன் கல்யாண் வந்துட்டு காலத்தை தூக்கி சுத்தினான். நீ பவன் கல்யாணுக்கு போற உள்ளூர்லயே ஒரு ஏய் அலெக்ஸ், அலெக்ஸ் உள்ளூர்ல 1000 பவன் அலெக்ஸ் கல்யாண் இல்ல கார்த்தி, கொளத்தூர்ல தோத்த எம்எல்ஏ கூட ஸ்டேட்டோட சிஎம் கம்பேர் பண்றாங்க, ஜெயிச்ச சிஎம். அத என்ன சொல்றது? அவரு இவரும் ஒண்ணா? என்ன அதெல்லாம் இல்ல ஹரி, இன்னொன்னு இது சில விஷயம்லாம் நடக்கும்போது அண்ணன்து அவன் பவன் கல்யாண் அந்த கார் மேல உட்காந்து இந்த படம் காட்டினதெல்லாம் வந்து போட்டு ஆமா இது பண்ணிட்டு இருந்தானுங்க. பைத்திய வேறுபட்டதாயே கோமாளித்தனம் அது. அதெல்லாம் இது மாதிரி பண்ணுங்க, அண்ணன் இந்த மாதிரி பண்ணுன்னு சில பேர் போட்டுருந்தான். எதுக்கு பண்ணணும்? அதான் எனக்கு புரியல, அவர் ஏன்டா பண்ணோம்? ப்ரோ ஒரு நிமிஷம் கேளுங்க, இது என்ன, இதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கே தெரியும் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல வந்து தளபதியை எந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க, ரீமேக் டான்ஸ் அதெல்லாம். இப்போ நீங்க போய் பாருங்க எந்த அளவுக்கு அவரை மதிக்கிறாங்க, போய் பாருங்க. அந்த அளவுக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அவங்க ஸ்டேட்ல அவங்க ஆக்டர்ஸ் அடிக்கிற அளவுக்கு நம்ம தளபதி வந்து சாதனை பண்ணிட்டாரு. அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? இருக்காரா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? இல்ல என்ன எதுக்கு அலெக்ஸ் ப்ரோ உங்கள்ட்ட ஒருத்தன் உங்களை டேக் பண்ணி கமெண்ட் ஆயிடலாம், ஜனநாயகன் இந்த மந்த் ரிலீஸ் ஆகும். இல்ல அது ஒரு நிமிஷம் அந்த படத்தை நம்ம பார்த்தாச்சு. இல்ல அது இந்த குடியுரிமை ஏதோ போட்டு விட்டான். இல்ல முதல்ல இல்ல
அதாவது இப்படி ஒரு படம் இப்ப வருது அப்போ வருதுன்றது கேவின்ல வேலை போறன்னு கூட தெரியாது. ஏன்னா அலெக்ஸ் அந்த ப்ரோ மாதிரி அவன் ஒரு கேவின் சுச்சுவேஷன். டாக்ஸிக் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தான் இல்ல இல்ல பாத்தீங்களா? இல்ல டேய் இல்ல டாக்ஸிக் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் அதான் நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஏய், இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு அதனால ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் இல்ல மறந்துருச்சுடா டாக்ஸிக் தான் சத்தியமா. பார்ப்பாங்களே அவன்கிட்டயே தவிர கொடுத்துறேன் எனக்கு. ப்ரோ ப்ரோ அப்புறம் நான் இன்னொரு மட்டும் விஷயம் பரவாயில்ல இருந்தேன். கபால்ல போய் பார்த்தோன்னே இன்னொன்னு இல்ல இல்ல ஞாபகப்படுத்திட்டான்டா ஒரு அவனை. நிமிஷம் இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ ஜனநாயகன் ரிலீஸ் டேட்னு ஒண்ணு வருதுன்னா அது தளபதியை தான் சீஃப் மினிஸ்டர் அவர் கேட்காம அவருக்கு தெரியாம வராது. பாப்போம் அது ஏய், டிசைட் இது பண்ணி எப்ப சிவாஜி பண்றாங்க. ஆனா படத்துல சர்டிபிகேட்டே இன்னும் வரலைங்க. அதான் கடைசியில போயிட்டு மாலை நான் போடுற சீனு தான்டா. ப்ரோ அது ஐயோ அந்த ஐயோ, படம் அவன் லீக் படம் ஆயிடுச்சுல ரிலீஸ்க்கு அவனே சைட் போடுறாங்க. ஜனநாயகனா. அதெல்லாம் ஏன் லீக் அதெல்லாம் ஆயிடுச்சு. bro, அதெல்லாம் போய் அவன் பார்க்காம ப்ரோ bro, முதல்ல நான் ஒரு தான் ஒரு நிமிஷம் இல்ல வெறியில இல்ல இருக்கேன். ப்ரோ இல்ல ஜனநாயகன் ப்ரோ இப்போ பார்க்காம எந்த தமிழ் படத்தையுமே பார்க்க கூடாதுன்னு ஒரு வெறியில் இருக்கேன். இல்ல அது சினிமா இருக்கட்டும். தியேட்டர் இல்ல இப்ப பக்கம் இப்போ நீங்க போக கடைசி கூடாதுன்னு வரையும் வெறியில பார்க்க இருக்கேன். முடியாது. இல்ல ஒரு சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம் இல்ல ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா எப்ப ரிலீஸ் பண்ணாலும் உனக்கு ஓப்பனிங் நல்லா வரும், படமும் நல்லா ஓடும். இது 1000 லீக் என்ன மயிரா இருந்தாலும் தேட்டர் ஆடியன்ஸ் தான் தளபதிக்கு. இன்னொன்னு இவர் வேற ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஆல்ரெடி ஃபேமிலி ஆடியன்ஸை தாண்டி இப்போ மக்கள் ஆதரவு அதிகமாயிடும். இன்னொன்னு எவன் என்ன ஃபேக்குன்னு சொன்னாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. கேட்டா இப்ப எங்க இல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என்னன்னு கேட்டா எவன் கேட்டாலும் 1.7 crores சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏய் என்ன கேக்குறவன் கேட்டா படம் முதல்ல ப்ரோ ரிலீஸ் ஆகணும்டா. ஒரு நிமிஷம் அவன் அதான். அவன் ஆனா அவன் ஏய் எனக்கு ஒரு இதுக்கு நிமிஷம் முன் இதுக்கு இல்லைங்க எனக்கு முன்னாடி இல்ல எனக்கு கிண்டல் பாஸ்ட் பண்ணிட்டு இருந்தானுங்களா அலெக்ஸ்? கைய கட்டிட்டு இருந்தாரு போயிட்டு அப்படின்லாம் பேசினானுங்கல்ல. என்ன இதுக்கப்புறம் இல்ல இதுக்கப்புறம் இல்ல ஏதாவது ஒரு வேணும்னா நிமிஷம் இல்ல நம்ம ப்ரோ அண்ணன் கிட்ட போய் அப்படிதான் நிக்கணும். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாஸ்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கு இல்ல ரஜினி கிட்ட இத்தனை இண்டஸ்ட்ரி கிட்ட இது விஜய் கிட்ட இண்டஸ்ட்ரி கிட்ட இல்ல என்ன இதுன்னு கேட்பானுங்க. அதான் ஆனா நம்ம ஆளோடைய ஃபோக்கஸ் வந்துட்டு மேல போயிட்டாரு. அதான் இது சொல்லுவோம் பாரு இதெல்லாம் எதுக்கு இதை வச்சுக்கிட்டு என்ன கொடுங்க. ஏய், இன்னொன்னு அவன் தான் இதுக்கப்புறம் லியோ ஆனா சக்சஸ் மீட்ல சொன்னாரேடா, நமக்கு நிறைய வேலை பெரிய பெரிய ஆமா டார்கெட்ல இருக்கு, ஆ, உள்ள ஒண்ணுமே இல்ல ப்ரோ இப்ப மேட்டர் என்னன்னா இல்லங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு சூப்பர் ஸ்டார் பிரபாஸ், மகேஷ் பாபு, யாஷ், ரன்பீர் கபூர் கூட வந்துட்டு இங்க ரஜினி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருமே பண்ண முடியாதத எல்லா ஸ்டேட்லயும் செய்ய முடியாதத ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வெறும் வந்து 1,70,72,00,000 ஓட்டு வாங்கின ஒரே ஆள் இந்தியால இவர் மட்டும்தான். அதுவும் 2.5 வருஷத்துல. அதுவும் இல்லாம இதெல்லாம் சட்டசபைக்குள்ள பயில பயில ஸ்ட்ரைட்டா இல்ல ப்ரோ இத சிஎம் படம் லாக் இல்ல பண்ண ஒரே ஆள் இல்ல ப்ரோ இவர்தான். இல்ல ப்ரோ இத படமா எடுத்தாலே லாஜிக் மிஸ்டேக்ன்றவானுங்க. ஆமா ஆமாமா, நம்ப மாட்டாங்க. ஏன்னா ரியாலிட்டி விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஒரு இம்பாசிபிள். பினாமினா நடந்திருக்கு. எவனுமே எனக்கு எதிர்பார்க்க இவன் சொன்னது ஞாபகம் வருது ப்ரோ தான் இவர் வருவாராம் 2026 ஆமா நிப்பாராம். ஆமா நேரா சிவாஜி போய் அதான் சிவாஜி சிஎம் கிருஷ்ணமூர்த்தி. சீட்ல கடைசியில ஆனா உட்காருவாராம். கடைசியில லாலிபாப் தான் சிவாஜி சாப்பிட்டு இருக்காங்க சேந்திரமூர்த்தி. அலெக்ஸ் ப்ரோ. அதான் பேங்க் சொல்லு bro. சிவாஜி விக்னேஷ் ப்ரோ சேந்திரமூர்த்தி. ம். ப்ரோ விக்னேஷ் நீங்க bro. யார் யார் இங்க படத்தை பாத்திருக்கீங்க ஜனநாயகன்? அவ்வளவா யாருமே இல்ல ப்ரோ பார்க்கல bro. ஐயா அதெல்லாம் வந்து இங்க நான் பேசாதீங்க தேட்டர்ல ஐயா. இல்லங்க லீக்கான வீடியோஸ் தான் இங்க போயிருக்கே தவிர யாரும் இங்க படம்லாம் பார்க்கல. ப்ரோ இன்னொன்னு ப்ரோ உனக்கு சொல்றேன். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ மாஸ் கமர்ஷியல் படம் மசாலா படம் எடுக்கிறதுக்கே காரணம் என்ன? முதல்ல தேட்டர் ஆடியன்ஸ் தேட்டருக்கு இதுதான். இப்போ தளபதி இப்போ ஒண்ணும் இல்ல தளபதி கத்திய தூக்கின்னு வந்துட்டு இப்போ வந்து மாஸ் காட்டுறாருன்னு ஒரு சீனுக்கு இதெல்லாம் கிளிம்ஸ் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த சீனை வந்துட்டு தேட்டர்ல அது ஆடியன்ஸோட பார்க்கும்போது தான் அது பிடிக்கும். தனியாவும் பார்த்தாலும் பிடிக்கும். ஏன்னா அது அனிருத் பிஜிஎம் அது வேற. ஆனா தேட்டர்ன்றது தேட்டர் தான். இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா ஒரு நிமிஷம் மெர்சல் வந்துட்டு நம்ம இங்க வீடியோ பார்த்தாலும் அது மெர்சல் தான். அது தேட்டர்ல பார்த்தவனுக்கு தான் தெரியும். மெர்சல் இங்க தேட்டர்ல பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே அது தனி எக்ஸ்பீரியன்ஸ். இல்லடா அலெக்ஸ், பறக்கும். இன்னொன்னு என்னன்னா, இது கடைசி படம். ஒழுங்கான ஃபேர்வெல் அவருக்கு கொடுக்குற மரியாதை அதை தேட்டர்ல போய் பாக்குறதா லீகான ஆயிட்டு போகுது. ஆனா ஹரி ப்ரோ ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லட்டுமா? கடைசியில நம்ம கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் ஆகுது மயிராவதுன்னு பேச வச்சாரு பேரு சிஎம்டா. அவன நீ கலெக்ஷன் வந்தா என்ன வரலன்னா என்ன சிஎம்டா. அதான் எவனாலும் ட்ரிகர் பண்ணிட்டு போயிடலாம் சிஎம்டா. ஏய், சொல்ல போனா ப்ரோ ஆனா அந்த இது முன்னாடி ப்ரோ ரிலீஸ் ஒரு நிமிஷம் அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா நிறைய கூட பைரேட்டட் சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ரோ. ப்ரோ இல்ல இல்ல bro, அது இல்ல வரட்டும். ப்ரோ ஒண்ணுன்னா ஒரே நிமிஷம் ஹரி நான் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பைரேட்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ற தமிழ் எம்பிஏ நாங்க இதை ரிலீஸ் பண்ணோம்னு இப்போ வரைக்கும் அவனோட சைட்ல ரிலீஸ் பண்ணல. ஆனா வேற மூலியமா படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு சில வந்து நான் வந்து Jan 9 இருக்கேன்
சினிமா தியேட்டர் பக்கம் போகாம இப்போ வரைக்கும் இருக்கேன். எவன் கூப்பிட்டாலும் ப்ரோ எந்த இதுல படம் சரி, கூப்பிட்டாலும் இருங்க இருங்க ஒரு ஜனநாயகனை நிமிஷம் ஒரு பார்க்காம fact. வேற எந்த படம் சினிமா தியேட்டருக்கே போக மாட்டான் தான் ஜனநாயகம். மோகன் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு ஃபேக்ட சொல்றேன். உங்களுக்கு ஆன்லைன்ல துருன்னு இருக்கிறவன் இந்த படத்தை பார்த்தான்னு எடுத்துப்போம், இல்ல சிடி போட்டு கொஞ்சம் பேர் படத்தை பார்த்தான்னு எடுத்துப்போம். ஆனா முதல்ல ஒண்ணு சொல்லிட்டேன், 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கானுங்க. இங்க எல்லாரும் வந்துட்டு இங்க எவனும் பாக்கல. ஏன் ஓப்பனா ஒண்ணு சொன்னா, தளபதியோட புது படத்தை உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி டிவில போட்டாலும் அதை தியேட்டர்ல போட்டாலும் அங்க தியேட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். அதனால இந்த ஹிட் ஆகிறது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. முதல்ல இந்த படம் எடுத்ததுக்கு ஒரே நோக்கம் என்னது, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் தீபாவளிக்கு வர வேண்டிய படம் பொங்கலுக்கு எதுக்கு இழுத்துன்னு வந்து விட்டாங்கன்னா, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை விடுவோம், இந்த படம் வந்துட்டு கொள்கை ரீதியா போய் அதை ரீச் பண்ணும், கூட அந்த 10 நாள் லீவ்லயும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும். ஏன்னா 10 நாள் லீவ் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சது இல்லை. ஆனா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகல, அது வேற விஷயம். ஆனா இவர் சிஎம் ஆயிட்டாரு. நம்ம இப்போ சிஎம் ஆகலாம் நம்ம கவலைப்படலாம், அதான் பாலிடிக்ஸும் போச்சு சினிமாவும் போச்சுன்னு. ஆனா இவர் தான் சிஎம் ஆயிட்டாரு. ஊர்ல ஏன் இன்னைக்கு இன்னைக்கு ஹிட் ஆகிற படத்துக்கெல்லாம் அவர் என்ஓசி கொடுத்துட்டு அவர் கால் மேல கால் போட்டுன்னு இருக்காரு. அதை விட என்ன இல்லடா ப்ரோ அதான் அண்ட் அது பிளஸ் moreover நிறைய இது பேர் என்ன முன்னாடியே பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவு எஃபெக்ட் இருந்துக்குமான்னு தெரியல. இப்ப ரிலீஸ் ஆகும்போது ஆமா ஆமா ஒரு இப்ப இம்பாக்ட் என்ன, பாருங்க நீ எல்லா சீனும் பாடுறோம். எல்லாரும் வந்துட்டு டேய் நீயே என்ன சொல்லியிருக்க அலெக்ஸ், அது படம் வந்து நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, அது இதுன்ட்டு இருந்த நீ. நான் சொன்னேன்ல வேற லெவல்ல இருக்கும், என்ன இருந்தாலும் பாரு அப்படி கனெக்ட் ஆகும். ஏன்னா ஐயா இது தளபதி எல்லாரும் படம் ஐயா. ஆமா அது அது வேற ரீசனுக்காக சொன்னா ப்ரொஃபஸரு. தலைவர் எச் வினோத் வந்து சொன்னதுக்கு ரீசன் வேற, அது நம்ம அப்புறம் பேசுவோம், அதுக்குள்ள வேணாம், அது படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பேசிப்போம். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட காலில் அது ஏன் சொன்னா அப்படின்னு, அது வேற காரணம் இல்ல சொல்றேன். அந்த மாதிரி இது ரிலீஸ் சொல்ல போனா இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா செஞ்சு முடிச்சு அது முன்னாடி வந்திருந்தா என்னன்னா அதுல வர்றது தரையில நடந்திருக்கும், திரையில வந்து தரையில நடந்திருக்கும். இப்ப நடந்துருச்சு, அதை நீங்க போய் இப்ப போய் ரீவிசிட் பண்ணும்போது அது டேய் இதெல்லாம் சொல்லி எடுத்திருக்கான்டா தலைவன் அப்படின்னு தோணும். நிறைய இடத்துல தோணும் டெஃபினட்டா. கரெக்டா ஒரு சரி இங்க இதெல்லாம் ஒரு பாருங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காப்புல அப்படின்னு தோணும் இல்ல டெஃபினட்டா இருக்கும் ஒரு சீன்ஸ். அதான் ஒரு உண்மை என்னன்னா, இப்போ ஒரு ஒரு ஆவரேஜ் விஜய் ஃபேன் வந்துட்டு ஒரு தளபதி ஃபிளாப் படத்தை தியேட்டர்ல ஒரு வாட்டி பார்ப்பான். ஒரு வாட்டி இப்ப நான் தியேட்டர்ல கடைசியா தளபதி படம் ஒரே ஒரு வாட்டி பார்த்தது புலி மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் 2-3 வாட்டி தான் பார்த்துருந்தேன். அதான் இதெல்லாம் இது ஒரு ஏன் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம மினிமம் பாக்குறது தியேட்டருக்கு வர்றது. இன்னொன்னு ஓப்பனா சொன்னா எவ்வளவு பெரிய பெருப்பா இருந்தாலும் ஒரு வாரம் தான் வந்துட்டு ஃபேன்ஸ் ஓடுவாங்க. உண்மைதான் உண்மைதான். என்ன ப்ரொஃபசர் கால் நீங்களும் வந்துச்சோ? காணாம போயிட்டீங்க. அதான் கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு ப்ரோ. தெரியும் தெரியும் என்ன பர்சனல் இருக்குன்னு. வேணாம் ரிவீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பேடாஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லு பேடாஸ். அதான் ப்ரோ இது அந்த ஜனநாயகன் வந்து நீ ஐ திங்க் பாத்துட்ட ஏப்ரல்ல ஏதோ லீக் ஆச்சுல. லீக் லீக் ஆயிருச்சு. ஆமா ஆமா ஏப்ரல் ஆச்சு ஆமா ஆமா அந்த ரிலீஸ். படத்தை இல்ல இல்ல ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்ட் ஏப்ரல் வரைக்குமா வெயிட் பண்ணுச்சு லீக் ஆகிறதுக்கு? அப்படியா அவ்வளவு நாள் ஆச்சா என்ன? மார்ச்லயே ஆகலையா? அதான் மார்ச் எண்டு கிட்டே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. அதான் ப்ரோ ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்ட் வந்து அந்த படத்தை எனக்கு அந்த கூகுள் டிரைவ் லிங்க் அமிச்சா, நானும் ஒரு வாட்டி நான் படத்தை பார்த்துட்டேன். பட் தெரியாம நான் என்ன முடிவு பண்ணேன்னா இது தெரியாம உட்காந்துட்டேங்கிற மாதிரி சொல்ற. இல்ல சும்மா நான் ஒரு படத்தை சீன் நான் ஃபுல் பார்க்கலாம்னு பார்த்துட்டேன் ஓபன் நான். பண்ணிருப்ப, அப்படியே உட்காந்துட்டு அதானே. ஆமா ப்ரோ சும்மா ஒரு சீன் பார்க்கலான்னு இருந்தேன். ஃபுல் படத்தை நான் முடிச்சு விட்டேன். பட் நான் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் கண்டிப்பா நான் ரோஹினிக்கு போவேன். எல்லாருமே போவோம் கண்டிப்பா. இதுக்குதான் பார்க்காம வச்சிருக்கான் ப்ரொஃபஸரும் நானும். எப்படின்னா ஒரு டீல் வச்சிருக்கோம், என்ன கை ஒப்பற மாதிரிதான். ப்ரோ என்ன ப்ரோ பாத்துடலாமா ப்ரோ அப்படிலாம் கேட்பாரு. அது இப்ப எங்கேயும் லிங்க் இல்லாத ஒரு விஷயம். அப்போ வந்த புதுசுல இல்ல நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா அதை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் என்னைக்காவது எனக்கு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இது ஒரு தேட்டர் வருமா இல்லையான்னு, அவர் வந்து இல்ல 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 நம்ம தேட்டர் தான் போறோம் அப்படின்னு மாத்தி மாத்தி நாங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் எல்லாரும். இல்ல அதான் நியாயமும் கூட. அவருக்கு நம்ம செய்யற மரியாதை, அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து ஒரு இவ்வளவு வருஷம் ஒரு கலைஞன் வந்து இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் அவர் கொடுக்கணும், நம்ம ஆனஸ்ட் ஃபேனா கொடுக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர்ல பார்க்கணுங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. அதனாலதான் நான் வந்து பார்க்காம வச்சிருக்கேன். அதனால அந்த 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 ஆனர் வந்து அவருக்கு நான் தேட்டர்ல தான் பண்ணுவேன். அது எத்தனை தடவை பார்ப்பேன்னா எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது, அது வர்றப்ப பார்த்துக்கணும். வரும் போயிடும். என்னைக்கு நான் என்ன வந்தாலும் நினைச்சேன்னா